ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடேறினதையும் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னி வந்து பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே காஞ்ச மிளகாய் 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்க ட்ராவல் டைமில் சட்னி கெடாமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கெடவே கெடாது. வெங்காயம் வந்து இது போல் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 4 கொட்டை அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் முதன்முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அரைச்சி வச்சிருக்க சட்னியை வந்து போட்டுட்டு ஒரு பெரட்டி விரட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம வெங்காய சட்னி ரெடி. இதை வந்து தயிர் சாதத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். அதே சமயம் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.